நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் மத்திய புலனாய்வு முகமை சோதனை அப்படின்னு செய்தி வந்துச்சு. இந்த செய்தி வந்தபோதே நம்ம பேசணும், இதற்கு பின்னணியில் என்ன இருக்கும். இந்த முகமூடியெல்லாம் வச்சு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, டைல்ஸ் ஓட்ட வர மாதிரி உட்காந்துருக்கானுங்க, இவனுங்க எப்படா தனி இடத்தெல்லாம் வாங்குவானுங்க. அதில் அந்த ஃபோட்டோலேயே ரொம்ப இதான விஷயம் அந்த லீடிங் செயின் தான். அது வந்து ஒரு மறைபொருளாக இருக்கும். அவங்க நாய் கட்டி போடுற செயினில் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு நடுவில் பிறகு அந்த லீடிங் செயின் தொங்கும், காலில் கட்டி தான். பீஃபார் வெண்டாட்டா மாதிரி மாஸ்க் 3 வச்சிருந்தானுங்க பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு தான் ஈழத்தை வாங்க போறானுங்க இவனுங்க. சரி, இந்த கூத்து நடந்துச்சு. இது நடந்தப்பவே சொன்னா இது நியூஸா வருது, இதுல என்ன ட்ரை பண்றானுங்க, இது பாஜக துப்பாக்கிக்கு செய்யறேன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. சீமான் வந்து என் கட்சியில எனக்கு தெரியாம துரும்பு கூட அசையாது, நீங்க நான் தான் இருக்கலே பெரிய ரவுடி, ஏதாவது பேசணும்னா என்கிட்ட தான் நீங்க வந்து சோதனை பண்ணணும்னு சொல்லி அதுல மைலேஜ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் வந்து இப்போத பாத்தீங்களா நாங்க பி டீம் கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சீமான் விட ஆரம்பிச்சான். இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நாம் தமிழருக்கு பிஜேபி எதிர்ப்பு எப்படி வந்து அண்ணன் எடப்பாடி பிஜேபி எதிர்க்கிறேன்னு கூட்டணியிலிருந்து பிரிந்துட்டேன்னு சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்களோ, அதே மாதிரி நாம் தமிழருடைய பிஜேபி எதிர்ப்பையும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள் இன்னொரு ஒவைசியா பார்க்கிறாங்க. சிறுபான்மையினருக்கு சீமான் செய்வது வந்து பொறுக்கித்தனம்னு புரியுதுங்கிறத அவனுக்கு புரிய ஆரம்பித்தோன்னதான் இதுல இருந்து என்ன விலக்கி விடுங்க, நம்ம 2 பேரும் சண்டை தான் போடுறோங்கிறத நானா எப்படி நிரூபிக்கிறது, இந்த மாதிரி 2 ரைட் அவுட்டா தான் நிரூபிக்க முடியும்னு நினைச்சானோ என்னவோ, அதுதான் பிளானா நடந்துச்சு. அன்றைக்கு மதியமே இந்த விஜயுடைய கட்சி ஆரம்பிக்கும் அறிவுக்கு வந்தனால ஒட்டுமொத்த மீடியாவும் இந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு விஜயுடைய புதிய கட்சியை நோக்கி போயிருச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள், அவருடைய கட்சியுடைய கொள்கை என்ன, எழுத்துப்பிழை, அது இதுன்னு எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் சீமான் விரும்பிய, நான் பாஜகவின் பி டீம் அல்ல என்று சொல்ல விரும்பிய அந்த ஒன்றிய அரசினுடைய அச்சுறுத்தலோடு பார்க்கக்கூடிய அடுத்த புலிகள் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது போயிருச்சு, அடிபடி போயிருச்சு. அதற்கு பிறகு நேற்றைக்கு என்னாச்சுன்னா, எல் முருகன் ஏர்போர்ட்ல ஒரு பேட்டியை கொடுக்கிறார். இவர்கள் ஆபத்தானவர்கள், இவர்களுக்கு சர்வதேச தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அதை மறுபடியும் லைவ்ல கொண்டு வராங்க அந்த செய்தி. அதற்கு பிறகு இன்றைய செய்தித்தாள்களில் ஹிந்து, தமிழ் இந்து, ஒன் இண்டியா இணையத்துல தினகரன், தினமலர் எல்லா பத்திரிகை ஒரே டோன்ல செய்தி, என்னையே தகவல் எப்பயாவது யூனியன் ஏஜென்சிஸ் வந்து இந்த மாதிரி கேட்டுக்குவாங்க, நாங்கள் ஒரு நியூஸ் கொடுக்குறோம், அது நாட்டுக்கான ஒரு நியூஸ், அதை போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நாளிதழ்கள் வந்து அதை மீற மாட்டாங்க, வார இதழ்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற முடிவு எடுப்பாங்க. நாளிதழ்கள் வந்து எப்பயாவது இது போல கொடுக்கும்போது வேறு வழியே இல்லாமல் அவர் செஞ்சு தான் ஆகணும். இன்னொன்று, இந்த பசங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, இந்த கோமாளிகள் பிடிபட்ட போது கூட இப்படி எல்லா நியூஸ் சேனல்களையும் ஒரே தொனியில் நியூஸ் கொடுக்கப்படவில்லை. ஆமாம், ஏன்னா ஒரு மத்திய புலனாய்வு முகமைக்கு இப்படி பிடிச்ச ஒரு விஷயத்த, ஏன் இதுக்கு முன்னாடி பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது, அதற்கு பிறகான செய்திகள், தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தொடர்ச்சியாக என்ஐஏவால் பலர் கைது செய்யப்பட்டார்கள், அந்த செய்திகள் கூட உள்ள என்ன இருக்குங்கிற விவரங்கள், என்ன காரணத்துக்காக பண்ணோங்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. தேடுதல் வேட்டையில் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்ட தான் பெட்டி செய்தியா வந்துச்சே தவிர இவ்வளவு விளக்கமான செய்தி வரப்பில்லை. இதே வழக்குடைய பிரதான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட போதும் அப்படி வரவில்லை. இப்போது வருகிறது என்றால் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய அந்த டோன் இருக்கு பார்த்தீங்களா, வெளியில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டோனு ஏதோ வந்து ஹாப்பி எண்டிங் போயிட்டு வந்தவங்க மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க ஒரு தேசிய புலனாய்வு முகமைங்கிறது வந்து அதீத அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வீடுகளை புகுந்து சோதனை போயிருந்தாங்கன்னா யாரும் கேள்வியே கேட்க முடியாது, இவங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க கூட கேட்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள புகுந்து தேடினா ஏதோ இதுக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் சொல்றானே. என்ன பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா 8 துப்பாக்கி பிடிச்சாங்க. இந்த ஜாலி இருக்கு பாத்தீங்களா, இந்த டோன், இது சொல்றதுதான். இது புதுக்கோட்டை பாவானே வந்து ஏற்கனவே மேடையில பேசுனது. வழக்கமா அவர் சொல்லுவார், என் வீட்டுக்கு போலீஸ் வந்தது, ஒன்றிய அதாவது சென்ட்ரல் ஐபி வந்தது, ரா வந்தது, ரா வந்து மகனினை வந்து பிரபாகரன் வந்தாரா என்று கேட்டார்கள். அவன் வந்து ஆமா வந்தாரு அப்படின்னு சொன்னா, மாமா பிரபாகரன் மாமா வந்தா என்ன கொடுத்தாரு, பிஸ்கட் கொடுத்தாரு, என்ன பிஸ்கட் கொடுத்தாரு, தங்க பிஸ்கட் கொடுத்தாரா, இல்ல திங்கிற பிஸ்கட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பிரபாகரன் வந்ததை விசாரித்த போலீஸ் வந்ததாகவும், அவருடைய மகன் வந்து திங்கிற பிஸ்கட்னு சொன்ன மாதிரியே வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனுடைய இப்ப நவீன வடிவம் தான் இவன் சொல்றது. துப்பாக்கியெல்லாம் இருந்துச்சு, ஆமா துப்பாக்கியெல்லாம் இருந்துச்சு, மகனுடைய துப்பாக்கி, மகன் ஒரே அடம் பிடிச்சான் அப்படின்னு சொல்லி இவன் பேசுறது. இதையே முடிச்சா இந்த நியூஸ் இருக்குல்ல, இது சொல்ல வேண்டிய செய்தி என்ன, ஒன்றிய அரசுக்கு பாஜகவுக்கு இந்த செய்தியை தமிழ் நாளிதழ்கள் மொத்தம் வர வைக்கணும்,
அதன் மூலமாக என்னத்தை சாதிக்க விரும்புறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது. இது நடந்து கொண்டிருக்கும் போதே அண்ணன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரோக்கரா இருக்கக்கூடிய சவுக்கு சீமானுக்கு அறிவுரை சொல்றாப்படி. தவறான ஆட்களிடம் சீமான் அண்ணன் கவனமாக இருக்க வேண்டும். அவன் வந்து பச்சை குழந்தை, அவனுக்கு எதுவுமே தெரியாது, கொண்ட கொள்கையில நேரா போயிட்டே இருப்பான். சைடுல எவன் வேட்டியில இருந்து ரூபா உருவான்னு கூட அவனுக்கு தெரியாது. இவர் வந்து ஊடக துறையிலே ஒரே ஒரு குருக்களா இருக்கக்கூடிய நேர்மையாளர். அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில இருக்க ஒரே ஒரு அயோக்கியம் சாட்டை துரைமுருகன். அந்த சாட்டை துரைமுருகனிடம் சீமான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உருவக்கூடிய சவுக்கு போய் எச்சரிக்கை கொடுக்கறான்னா, அப்ப இது மூணையும் பார்க்கும்போது பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும்? நேற்றுதான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு அம்மா தெரியாம வந்து காதுல சூப் ஊத்திக்கிற ஒரு பையனுக்கு, அவன் பெருசா வளர்ந்து காது இவ்வளவு பெருசு, காதுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி தமிழர்களை இவங்க ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பனிப்போர் இருக்கு. புரோக்கர்களுக்குள்ளே புலவர்களுக்குள் சண்டையாங்கிற மாதிரி சாட்டைய சவுக்கு தொடர்ச்சியா அடிக்கிறது. சவுக்க இவன் அவன் என்ன சொன்னான்னா, புரோக்கர் சவகாசம் குலநாசம் அப்படின்னு அவன் நேரடியா அடிக்கிறான். அப்ப சகவாசம் யார் வச்சிருக்கா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இரண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சீமான் எனும் பச்சிலம் பாலகனை காப்பாற்றுவதற்கு சாட்டையோடைய நியூஸை செய்தித்தாளில் வந்து தினமலர்ல வந்து தூக்கி போட்டு அண்ணன் கவனமாக இருக்கவும் போடுறேன். இவன் வந்து புரோக்கர் சகவாசம் குலநாசம் அப்படின்னா யார்கிட்ட அப்ப இவங்க ரெண்டு நேரில் பேசிக்கிறது இல்லையா? இவன் தனிக்கடை தான் போட போறான், காசு அடிக்க போறான்னு இவனும், அவன் புரோக்கர், அவன் சொல்றத கேட்காதீங்க நான் சொல்றதா வேணும், இவர்களுக்குள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டை இருக்கு பாத்தீங்களா? முழுக்க முழுக்க என்னன்னா இவங்க ஆயுத போராட்டம் தொடங்குவாங்கன்னு வந்து இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கவங்க கேனைங்க எப்படி காசு போடுவாங்கன்னு பாத்துங்க இந்த நியூஸை பார்த்து. அத கூட இல்லைங்க, இந்த மாதிரி 10 பைசே கட்டுற இடத்துல 100 பைசே கட்ட போறாங்க அவங்க. இவனுங்களே இவ்வளவு ஜாலியா பேட்டி கொடுத்துட்டு விளையாடிக்கிட்டு மாத்தி மாத்தி புரோக்கரும் பங்காளிகளும் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கே இது வந்து பெரிய விஷயமா இல்ல. இங்கிருந்து திருமுருகன் காந்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு மாநில கட்சி, அந்த கட்சியின் மீது 1000 இருக்கட்டும், சீமான ஒரு கூட இருக்கட்டும், ஆனாலும் இப்படி வந்து எண்ணெயை விட்டு சோதனை செய்வது மிகவும் தப்பு. அவனுங்களே சீரியஸா எடுத்துக்கல, எல்லாம் சொல்லி வச்சுதான் வராங்கிற மாதிரி அவனுங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் அதை வைத்து ஒரு சீனை உருவாக்குவதற்கு பிளான் பண்றாங்க. இன்னொன்னு நடந்துச்சு, இந்த ஃபோர்த் எஸ்டேட்னு ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கூட உங்க தம்பி தானே, அதே வந்து ஒரு நீளமான காம்ரேட் ஒருவருடன் பேசினேன். நாம் தமிழருக்கு இப்ப 2 பிரச்சனை. இந்த என்ஐஏ விசாரித்த விவகாரத்தை விஜயுடைய கட்சி தொடக்கத்தோட ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு தோணலையாம். நாம் தமிழருக்கு அப்படி வந்து அச்சம் எதுவும் வரலையாம். ஒரு இடதுசாரி தோழரிடம் பேசி கொண்டிருக்கும் போது லூசு மாதிரி இருக்காதீங்க, உங்களை எல்லாம் பைத்தியக்காரன்றுவாங்க, நாம் தமிழருக்கு தான் இது மிகப்பெரிய ஆபத்து. காலையில என்ஐஏ சோதனை நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டுக்கு வருது, மதியத்துக்கு மேல விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற அறிவிப்பு வருதுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? பெற்றோர்களுக்கு பயமா இருக்கும்ல. அப்போ நம்ம பையன் நாம் தமிழர் சீமான் பிரபாகரன் சுத்திட்டு இருக்கான், அவனை தூக்கி என்ஐஏ தூக்கி. அதனாலதான் காலையில வந்து சீமான் வச்சிருந்த டிபி பூராமே வந்து மதியம் அறிவிப்பு வந்த உடனே விஜய்க்கு மாறிடுச்சா அப்படிங்கிற டவுட் நமக்கே வருதா இல்லையா? அவன் அதை சொல்றான். இது வந்து நானா சொல்லல. அப்போ பெற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, நீ பேசாம என்ன பண்ணு, இந்த சீமான் பிரபாகரன் சொல்றதெல்லாம் விட்டுட்டு விஜய் கட்சியில போய் சேர்ந்துக்கோ, விஜய்க்காக கொடிபிடி, விஜய் கட்சியில இயங்கு அப்படின்னு அவங்களே பெற்றவர்களே அனுப்புவார்களாம். இந்த நோக்கத்தில் தான் பாஜக இந்த வேலையை செய்கிறது. ஒன்றிய அரசின் திட்டம் தான் இந்த ரெண்டுமே. இதை வந்து நுட்பமா விளங்கிக்கிடணும் அப்படின்னு ஒரு ரைட்டப்பை எழுதி, இதை நானே சொன்னேன்னு சொல்லி தொலையலாம்ல. அப்படி இல்லாம ஒரு இடதுசாரி தோழருடன் இடதுசாரி தோழரோட இல்லையா இல்ல, இடதுசாரி தோழர் உங்ககிட்ட எப்படி பேசுவான்? நீ தான் நெத்தியில புலி சின்னம் வரைஞ்சிட்டு இந்த வடிவேல காதை தொடர்க்கு திறந்துவானே, இது என்ன நெத்தியில வித்தியாசம் ஊதி வச்சிருக்கேன் அது மாதிரி சுத்திட்டு இருக்க. உன்கிட்ட எந்த இடதுசாரி தோழர் வந்து பேசினா? இல்ல, அது இடதுசாரி தோழரோட பேசின இடம் வந்து டீ கடை. ஏன்னா இடதுசாரி தோழரோட அங்கதான் இருப்பாங்க. நீ வந்து ஒரு பார்லயோ அல்லது ஒரு நட்சத்திர விடுதியிலயோ ஒரு ஹோட்டல்லயோ நீ பேச முடியாது, ஒரு டீ கடை. அதனால டீ கடையில் பேசிக்கொண்டிருந்த பொழுது அப்படின்னு அவர் போட்டது. அதாவது இந்த நிறுவனத்தை நடத்துவது பாக்கியராஜன். ஆமா, ஓனர். மிளகா பொடிய கடை வரைக்குமா போட்டு போவ? பார்த்தாலே தெரியாதா? ஒப்பாரியை படிச்சாலே தெரியா இது யார் ஒப்பாரி, இடதுசாரி ஒப்பாரியா மடிசார் ஒப்பாரியான்னு. இன்னொன்னு, அந்த சொட்டமணி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் நல்லா ஒண்ணு கவனிச்சிட்டேன். சீமான் எப்படி பொய் பேசும்போது கரெக்டா மூக்க நோன்றானோ, இவன் வந்து உருட்டாங்கன்னு உருட்டான். இந்த பொய் ஓவரா இருக்கு,
முடியுமா ஒரு பக்கம் அவன் கரெக்டா பொய்யுடைய உச்ச தருணத்தை அடையும் போது கண்ணை உருட்டி விடுறான். அதான். நாலா பக்கமும் சுத்திட்டு வருது சிசிடிவி கேமரா மாதிரி. விஜயுடைய வருகைங்கிறது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. நீங்க யோசிச்சு பாருங்க. அது வந்து எதிரான அமைப்புகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. திராவிடம் வந்து காலாவதி ஆயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஆரம்பிக்கிற கட்சியில பாருங்களேன், திராவிடம் யாருமே வச்சுக்கிறது இல்ல. இது என்ன சொல்லுது? போட்டு சொல்லுது. ரெண்டு கட்சி, ஒன்னு ஆளுங்கட்சி, இன்னொன்னு வலிமையான எதிர்கட்சி, ரெண்டும் திராவிடம். பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தானும் ஒரு திராவிட திம்மிதான்னு எடப்பாடி வந்து நிக்கிறாரு. இங்க திராவிடத்துக்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. தமிழ்னு தான் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிரான கருத்தியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் அதிகமாவே வர ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ பிஜேபி மட்டும் இல்லை, நாம் தமிழர் இயக்கம் போன்றவர்கள், தமிழ் தேசியவாதிகளும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வைக்கிறாங்க. சினிமாவில் எப்படி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணா சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கணும்னு வைப்பாங்க, அந்த மாதிரி அவர் ஒரு அறிக்கையை தயாரிச்சுட்டு இருக்காரு. இவன் அதுக்கு பொழிப்புரை எழுதான். இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இதை திராவிடத்தை ஒழித்து விடலாம், திராவிடம் காலாவதி ஆக தோக்குன்னு சொல்ல வரல, ஆனா ஒரு கடுமையான டஃப் ஃபைட் இருக்கும். இது சொல்லும் போது அவர் கண்ணு வந்து 7 பக்கத்துக்கு உருண்டுட்டு வருது. இது சுத்தி இந்த கேள்விக்கு தான் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு புது கட்சியை தொடங்கினார்கள்னா அவர்களுடைய பலம் நிரூபிக்கப்படும் வரைக்கும், அதாவது அடுத்த தேர்தலில் அவர்கள் தனியாகவோ கூட்டணியாகவோ சந்தித்து அவருடைய வாக்கு சதவீதம் இன்னதுதான்னு டேபிள்ல வந்து நம்பர் விழற வரைக்கும் எல்லா சவடாலும் விடத்தான் செய்வார். உலகத்தையே ஆள போகிறோம், பிரதமராக போறோம்னு கூட சொல்லுவாங்க. யாரும் மறுக்க முடியாது, உரிமை உண்டுங்கிறதுனால இந்த சவடாலை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து 2019 2021 இந்த 2 தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்களும் பேசத்தான் செஞ்சாங்க. இப்ப பேசுறாங்களா? ஏன் பேசுறது இல்ல? அவங்களுக்கே தெரியும். இந்த நம்பர் வெளியே ப்ரூவ் ஆகாத வரைக்கும், உங்கள் பலம் வெளியே தெரியாத வரைக்கும் பேசத்தான் செய்வார்கள். இவர்களுடைய இந்த புது கட்சி ஆரம்பிப்பவர்களுடைய சொகுசு என்பது முதலில் எலெக்ஷனை சந்திக்கும் வரைக்கும் தான். அப்ப அவர்கிட்ட போய் இப்ப விஜய்கிட்ட போயிட்டு நீங்க கொள்கை என்னன்னு சொல்லு, கொள்கை என்னன்னு சொல்ல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சினிமா நடிகர் தன்னுடைய சினிமா பிரபலத்தை வைத்து, ரசிகர் பலத்தை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் கொள்கையை நம்பிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சித்தாந்த அரசியல் பேசக்கூடிய இயக்கங்களுக்கும் தனிநபர் வழிபாட்டின் மூலமாக ஆட்சியவே பிடிக்குது, அது இல்லைன்னு சொல்ல வரல. இந்த 2 இயக்கங்களுக்கான பேசிக்கான இது வந்து அண்ணாவோ கலைஞரோ எனக்கு வாக்களித்தால், எங்களை அதிகாரத்தில் அமர்த்தினால் உங்களுக்கு இதை திருப்பி தருவோம் அப்படின்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்குறாங்க. பாயிண்ட் இதை வச்சுக்க, இதெல்லாம் செய்யலைன்னா கேளுங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை இந்தியாவிலேயே இந்த மாதிரி கையில் கொடுக்க ஆரம்பித்த இயக்கம் திமுக. இப்படி கொடுத்துட்டு 5 வருடம் கழிச்சு மக்கள் அதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அண்ணா ஒரு பேரழகர் என்றோ, கலைஞர் வந்து டாம் குரூஸ் என்றோ அவர்கள் ஓட்டு போடுவதில்லை. ஆமா இல்லையா? அப்போ அவர்கள் சொன்னதை அவங்க டெலிவர் பண்றாங்களான்னு பாக்குறாங்க. 13 வருஷம் கழிச்சு ஓட்டு போட்டாங்க. 13 வருஷம் கழிச்சும் கூட இவன் சொன்னா செய்வாயா, நம்ம தான் இடையில கொஞ்சம் அந்த எம்ஜிஆர்ங்கிற நடிகை இதுல இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வாய்ப்பு கொடுத்து. இது வந்து டபுள் சைடு. நான் ஒன்னு சொல்றேன், அதை செஞ்சு காட்டுவியாங்கிற, நீ கன்வின்ஸ் ஆகறியா கன்வின்ஸ் ஆகலையா, இந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் இருக்கும். மாறாக தனிநபர் வழிபாட்டின் மூலமாக அதை பிரதானமாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எம்ஜிஆரிடமோ எந்த பெரிய நடிகரை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், ரசிகர்கள் நம்பி ஆரம்பிக்கிறார்னா அந்த ரசிகனுக்கோ அல்லது தொண்டனுக்கோ அவர்கிட்ட இருந்து எந்த இதுவுமே கமிட்மெண்ட்டும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து இன்னத்தை செய்வார்னு அவர் சொல்ல கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி, கணவர் மாதிரி, காதலர் மாதிரி, இதுதான் கணக்கு. என்னுடைய காதலன் உனக்கு ஆசைப்படுறான், அது வந்து சிஎம் போஸ்ட், அதுக்கு அவன் எலெக்ஷன்ல நிக்கிறான், என்னால ஓட்டு போட முடியும், அதுதான் என் கையில் இருக்கிறது. எனக்கு விருப்பமான அந்த நாயகன் ஆசைப்படுற ஒன்றை செய்வதற்கு நான் ஒரு உதவியை செய்யறேன், ஓட்ட போட்டுறாங்க. ஜெயிக்குது ஜெயிக்கலங்கிறத தாண்டி 5 வருடம் கழிச்சு இன்னொரு தேர்தல் வந்தாலும் அதவே அவங்க திரும்ப செய்வாங்க. அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே அவர்கள்ட்ட கிடையாது. இதுதான் டெமிகாட் ஸ்டேட்டஸுக்கு போன நாயகர்களுடைய உத்தி. இதுக்கும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்து இன்னதை செய்வோம், இதை சாதிப்பதற்கு தான் நாங்க அரசியலுக்கு வருவோம், இதெல்லாம் நாங்க உனக்கு பண்ணி தரோம் அப்படிங்கறதோ வந்து இவங்ககிட்ட இல்ல. இன்றைய தேதியில் 2024 விஜய் அல்ல, எந்த நடிகர், எந்த பிரபலமான மனிதர் புதிதாக அரசியலுக்கு வந்தாலும் நாம பேச வேண்டிய விஷயம், இவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அரசியலுக்கு வர்றதுன்னா என்ன? நான் தினந்தோறும் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளில் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கறது. அந்த நிலைப்பாடை ஒரு 6 மாசம் கேட்டுட்டு இருந்தோம்னா
உங்களுடைய கொள்கை என்னன்னு நீங்க சொல்லாமலே மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான் கொள்கைங்கிற அதுதான். அப்ப கொள்கை என்னன்னு ஒரு பிரிண்ட் போட்டு கொடுத்தா அப்ப அவன் போட்டு வச்சிருக்கான்ல சீமானு, அது மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அதுல இருக்கிற எத்தனையும் அவன் பின்பற்றுவான், அவனே பின்பற்ற மாட்டான். இவன் சொல்ற மாதிரி குழந்தைங்களை எல்லாம் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்ப போறான், தான் குழந்தைக்கெல்லாம் ஊசி போடாமலா இருக்கான். அவன் வீட்டுல பிரீச் பண்றது ஒண்ணு, அவன் வீட்டுல செய்யறது ஒண்ணு. அப்ப கொள்கைன்னு ஒரு புத்தகத்தை போட்டு கொடுக்கறது ஆள் வச்சு எழுதி 1000 பக்கத்துக்கு கூட புத்தகம் போட்டு கொடுத்துட முடியாது. அது மேட்டர் இல்ல. உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுடைய கருத்து என்ன? நீங்க 2024 போட்டிடுங்க, 26 போட்டிடுங்க, எப்ப வேணாலும் போட்டிடுங்க. இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளையிலிருந்து எப்ப வேணாலும் ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இன்னல் வரலாம். இப்ப மாநில அரசுடைய ஒரு கொள்கையாலோ ஒரு திட்டத்தாலோ தமிழ்நாட்டு அரசு மக்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும். இதை பற்றி எல்லாம் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்பாங்க. இதையெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். கட்சி ஆரம்பிப்பது அரசியலுக்கு வருவதுங்கிறது இதுதான். இன்னும் நேரடியாக நான் தேர்தலில் போட்டியிடுவேன்ங்கிறது என்னன்னா, நீங்க அப்ப அரசியலுக்கு வரல, ஆட்சிக்கு வரங்கிறீங்க. அது அவங்க தான் தீர்மானிக்கணும். டே டு டே அரசியலில் உங்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டே வரக்கூடிய மக்கள் அந்த 5 வருட காலத்தின் இறுதியில் அண்ணாமலை கூட கருத்து சொல்றாரு இல்லையா, அது போலதான் ஏதாவது அவருக்கு அந்த கருத்தினுடைய தரம் தராதரம் என்னமோ. ஆனா 5 மொழி கத்துக்கணும்னு இருக்கான். கேட்கிறவன் கேள்வி கேட்கத்தான் செய்யும். ஆனாலும் அது அவருடைய கருத்து. ஐட்டம் தான் ஒரு படத்துல பேசுவேன். 5 மொழி லாட்ஜ் வாசல்ல நிக்கிற புரோக்கர் தாங்க கத்து வச்சுக்கணும். 5 மொழி எதுக்குங்க கத்துக்கணும்? தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மொழி எவன் கத்துக்குவான்? ஆனாலும் அதை தைரியமா பேசுறாலும் அதுதான் கருத்து. அது சொல்லிட்டு போட்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் பார்த்துட்டே வருவாங்க. 3 மொழி கட்டாயமாக படிக்கணும், ஆனா அதுக்கு மதிப்பெண் இல்லை. 5 மொழியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அரசாங்க பள்ளிகளுக்கு என்று சொன்னோம். 5 மொழி 5 வருஷம் கழிச்சு உனக்கு விழா எடுக்கிறதா விளக்க மாத்திரம் அடிக்கிறதா அவங்க பார்ப்பாங்க. சோ தேர்தல் உங்களுடைய பல வருட நிலைப்பாடுகளுக்கு மதிப்பெண் கொடுக்கக்கூடிய இடம். நான் நேர எக்ஸாமுக்கு வரேங்கிறதுல ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க கேட்க வேண்டியது, யார் அரசியல் இருந்தாலும் கேட்க வேண்டியது உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்க கொள்கை இது, உங்களுடைய ஸ்டாண்ட் இது, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீர்கள். ஒரு தேர்தல் அடுத்து 2024 தேர்தல் வருது, இடையில 7-8 மாசம் நாட்கள் இருக்கு. இந்த 7-8 மாசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுடைய கருத்து என்ன, இதை சொன்னீங்கன்னா எல்லாமே தெளிவாயிருப்போம். ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி எதுக்குறீங்களா, மத்திய ஆளுங்கட்சி எதுக்குறீங்களா, அது ரெண்டையும் சேர்த்து எதிர்த்து ரெண்டுமே தப்புன்னு சொல்றீங்களா? இதுதானே எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். செய்யட்டும், பார்த்துருவோம். சென்னையில் பல நெடுமாறன் தலைமையில் ஒரு பல்வேறு கட்சிகளின், திருச்சி வேலுசாமி எல்லாம் இருக்காரு, தேசிய காங்கிரஸ் கட்சின்னு இருக்கு. நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தான் தெரியும், அவர் தேசிய காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதானே. சரி, இருந்துட்டு போட்டும். வைகோ, தொல் திருமாவளவன், பன்ருட்டி வேல்முருகன், பல கருப்பையா, சி மகேந்திரன், பூவையார், குடந்தை அரசன், பல்வேறு ஏகலைவன் ஊடகவியலாளர். இந்த பட்டியலை பார்க்கும் போதே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்திற்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு கூட்டம், ஈழம் தமிழ்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் மீட்டிங் அப்படின்னு சென்னையில் பிடி தியாகராயர் அரங்கில் நடத்தி இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். ஈழத்தமிழர்களுக்காக ஒரு நாடு கட்டுவதற்கு ரெஃபரண்டம் வைக்கிறார்கள். அது அங்க வைக்க முடியாது, சரி இங்க வைக்கிறீங்க, அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் செய்யறாங்க, வாழ்த்துக்கள். அது இல்லை, இதை செய்யக்கூடிய ஆட்களுக்கு மற்றவங்களை விட்டுருவோம். வைகோ, திருமாவளவன், பூவை ஜெகன்மூர்த்தி இவர்களெல்லாம் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியா என்கிற கட்டமைப்பை, இந்தியாவுடைய இறையாண்மை சோவர்ஜினிட்டியை ஏற்றுக்கிட்டு அதன்படி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள தங்களுக்கான அரசியலை பேசுகிறோம் அப்படின்னு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அவர்கள் யாரும் தனி நாடு கேட்பதில்லை, அந்த கோரிக்கையும் அவர்கள் வைத்திருப்பதில்லை. ஆனால் மே 17 இயக்கம் தேர்தல் பாதை திருடர் பாதைன்றுச்சு. வாக்கரசியல் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்ப்பன பனியா கும்பலின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசியத்துக்குள் தமிழர்களுக்கான தன்னுரிமை விடுதலை என்பதே கிடையாது அப்படின்னு அவர்கள் நம்புவதாக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்து நாடு ஈழம், அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தனி நாடு வேணுங்கிறதுக்கு ரெஃபரண்டம் வைக்கக்கூடிய இவர்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்கள் இவர்களுடைய தன்னுரிமை விடுதலைக்கான திட்டம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன? திமுக மாநில சுயாட்சி வச்சிருக்கு. மாநில சுயாட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பறிபோயிட்டு இருக்குது. ஒரு மாநாடு நடத்துச்சு, மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கு. அடுத்து ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதிகாரங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை இறங்கும். இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் திமுக ஒன்று இருக்கு. பாஜகவுடைய இந்த ஒற்றை ஆதிக்க மனநிலை, இந்தி திணிப்பு, அதிகார குவிப்பு, மாநில உரிமைகள் பறிப்புங்கிற மாதிரியான விஷயங்கள் மீண்டும் தனிநாடு கோரிக்கைக்கு தள்ளிவிடும் என்பதுதான் மிகப்பெரிய அச்சம்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். இப்படியே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா கர்நாடகா
தேசிய கட்சிகள் தொடர்ச்சியாக ஆளக்கூடிய ஒரு மாநிலம். ஆமா, அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு, அது தேசிய கட்சிகளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அதை சொல்லுகிறார் என்றால் அவர் என்ன பிரிவினைவாதியா? அப்ப அந்த இடத்துக்கு பாஜக தள்ளுகிறது அப்படிங்கறதான் அதனுடைய பிரச்சனை. இப்படியெல்லாம் இருக்கிற இதுல இந்த எந்த தீர்வுகளையுமே நம்மளது ஸ்லோவா கூட இருக்கட்டுங்க, இந்தியாவை ஏற்றுக்கொண்டு எலெக்ஷனில் சந்தித்து மாநில உரிமைகளை கேட்டு பெறுவதுங்கிறது தலைமுறையாக வெயிட் பண்ணக்கூடிய அவ்வளவு ஸ்லோ ப்ராசஸாக கூட இருக்கட்டும். இதற்கு மாற்றுன்னு வைத்திருக்கிறீர்கள்னா அறுவை சிகிச்சை வச்சிருக்கீங்களா? அதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிற? பக்கத்து நாட்டுல தனிநாடு கேட்கறதுக்கு ரெஃபரண்டம் வைக்கிற, சரி ஓட்டரசியில் பங்கேற்கிற ஆட்களை எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு டீ முடிச்சுட்டு வெளியே அனுப்பிட்டு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு இன்னொரு ரெஃபரண்டம் வைக்கலாமே, வைக்க மாட்டேங்கிறீங்கன்னா அதனுடைய பொருள் என்னதுன்னு ஒரு மாதிரி நூதனமான புரட்சியா இல்ல? சொந்த நாட்டுக்கு தீர்வை கேட்கறது இல்ல, ரெஃபரண்டம் வைக்கிறது இல்ல. பக்கத்து நாட்டுல ரெஃபரண்டம் கேட்கறேன்னா அப்ப பக்கத்து நாட்டுக்கு ரெஃபரண்டம் கேட்கறதுக்கு தான் காசு கொடுக்குறான், சொந்த நாட்டுக்காக காசு கொடுக்குறான்னு கேட்க வரீங்களா? இல்ல எனக்கு தெரியல. இப்போ இதையெல்லாம் நம்ம கேட்கிறோம்னா இது ஏதோ ஈழ ஆதரவு இயக்கங்களை பாஜக பிரிவினைவாத தடுப்பு சட்டத்துல கைது பண்ணி உள்ள வைக்கணுங்கிற ஆசையில எல்லாம் கேட்கல. நமக்கு அப்படி என்ன விருப்பமா என்ன, அது கிடையாது. ஆனால் பாஜக அரசு ஈழ வியாபாரிகளுடைய செயல்பாட்டை அதிகாரத்தை வச்சு தடுக்கணும்னு நினைச்சா இந்த பேச்சுக்கள்லாம் தேவையில்லை, ரெஃபரண்டம் தான் தேவையில்லை. இவர்கள் இப்போது இருக்க மாதிரி எல்டிடி போன்ற ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து அதனுடைய தலைவர் படத்தை பிரசுரித்து தங்களுடைய இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இத்தனை வருஷம். இதில் எப்போது வேண்டுமானாலும் அந்த சட்டங்களை பாய்த்து அவர்களை தடுக்க முடியும், நிறுத்த முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 2009க்கு பிறகு உருவான இந்த ஈழ ஆதரவு இயக்கங்கள் யாரையுமே ஒன்றிய அரசு இந்த காரணத்துக்காக நெருக்கியது கிடையாது. ஆமா, ஏன்னா ஒன்றிய நிறுவனங்களுடைய குட்டிகளாக தானே இவங்க பார்க்கப்படுறாங்க. அதன் சூட்சமம் என்னங்கிறத இப்ப பார்ப்பவர்களுடைய புரிதலுக்கே விட்டலாம். தமிழ்நாட்டில் வாழும் தமிழர் தன்னுரிமைக்கான வழியை வாக்கரசியலிலே பங்கேற்காத, சிறைக்கோ ஒடுக்குமுறைக்கோ நாங்கள் அஞ்சவே மாட்டோம் அப்பேற்பட்ட இயக்கங்கள்னு சொல்லிக் கொள்பவர்கள் கூட பேச மாட்டார்கள் என்றால் இவருடைய உண்மையான நோக்கம் என்ன? ஈழ ஆதரவு, ஈழ விடுதலை குரல்கள் எல்லாம் ஒன்றியத்துக்கு பாஜகவுக்கு நட்டமில்லாத குரல்கள். நீ பாட்டு கேட்டுட்டு நீ ஈழம் கேட்கறதாலேயோ புலிகளை கொண்டாடுறதாலேயோ பாஜகவுக்கு ஏதாவது நட்டம் உண்டா? புலிகளும் இல்ல, இப்ப இல்ல, இல்லாத போது அவர்களுக்கு எந்த நட்டமுமே இல்லை. ஆனா அதனாலதான் அது தொடர்ச்சி அனுமதிக்கப்படுகிறது. மாறாக தமிழ் தேசிய கோரிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கோரிக்கை என்பது நீண்ட கால நோக்கில் பாஜகவுக்கு ஆபத்தான ஒன்று. அதனாலதான் அதை நோக்கிய செயல்பாடுகள் எல்லாம் மட்டுறுத்தப்படுகின்றன. இவர்கள் ஈழ விடுதலை பேசுவது அதற்கு ரெஃபரண்டம் வைப்பதை இந்தியா அனுமதிக்கிறது. மாறாக இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்களின் தன்னுரிமை சம்பந்தமாக மே 17 திட்டம் என்னன்னு அவர்கள் வெளியவே அந்த காடை காட்ட மாட்டேங்கிறாங்கன்னா அது தடுக்கப்படுகிறது தான் அதனுடைய பொருள். அதாவது இயக்க அரசியல் ஓட்டரசியல் பாதை வேஸ்ட், இயக்க அரசியல் தான் தேவை. இயக்க அரசியல் மூலமாக தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு அரசியல் இதை பயிற்றுவிக்கிறேன்னு சொல்லி எதை பயிற்றுவிக்கிறீர்கள்? நீங்களே அதை சொல்லலைன்னா அப்போ ஓட்டரசியல் கட்சிகள் என்பது அரண் மாதிரி, அது ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணும், இன்னும் பின்னாடி இழுத்துட்டு போகாம தடுத்து நிறுத்த, அது மட்டும் தான் அதனால பண்ண முடியும். இயக்க அரசியல்காரர்கள் தான் நீங்க தானே போய் பாடம் நடத்தணும். என்ன பாடத்தை நடத்துகிறீர்கள்? நீங்க அந்த காடை காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப அதனுடைய பொருள் என்ன? காடு முதல்ல இருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த ஆண்டு காவிரியிலிருந்து கர்நாடக அரசு நமக்கு தர வேண்டிய பங்கு நீரை முழுமையாக பெறாமல் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கிறது. இதனை நான் கண்டிக்கிறேன். காவிரி நீருக்காக நடந்த போராட்டங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே, அதெல்லாம் 2018 வாக்கில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்யணும்னு நடந்த போராட்டங்கள்ல இந்த 5 வருடங்களில் அது மறந்து விட்டதா, மக்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்பதா? இந்த அறிக்கை நேற்றைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதை சொல்லி ஒரு நாள் ஆகிவிட்டது. யாரிடமிருந்தும் ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட கிடையாது. இவர் கேட்கிறார் கர்நாடக அரசிடமிருந்து கேட்டு பெறணுங்கிறது எவ்வளவு அபத்தமான வாதம். கர்நாடக அரசு அதனுடைய நலனுக்காக பேசுகிறது, காவிரி நீர் எங்களுடைய இதுங்கிறது. தமிழ்நாடு அரசு அது பாயும் வழியில் எங்களுக்கும் தான் சொந்தம், எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு நம்ம ஒரு வாதம் வைக்கிறோம். ஆறு அதன் போக்குல இருக்கணும், இதற்கு யார் மத்தியஸ்தம் பண்றது? இந்த கேள்வி வரும்போதுதான் நீ சொல்றதும் வேணாம், நான் சொல்றதும் வேண்டாம், காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும், அந்த வாரியம் முடிவெடுக்கட்டும். அது தீர்மானமா இதில் தமிழ்நாட்டுக்கான பங்கு என்ன, கர்நாடகத்துக்கான பங்கு என்ன, வறட்சி காலத்தில் என்ன, வறட்சி இல்லாத காலத்தில் என்ன, அப்படி ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது கோர்ட்டுக்கு மேற்கொண்டு போவதற்கு வழி இருக்கா இல்லையா, இதில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கணும், இதில் இறுதி முடிவு யார் எடுக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான திட்டமிடல்களோட ஒரு ட்ரிபியூனலா அமைக்கணும்னு உடனே எல்லாம் அமைச்சர்ல
இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அமைக்க வேண்டும்னு மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் செய்து ஆமா அதற்கு பிறகுதான் அந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனை வரலாறும் இருக்கும்போது அந்த ட்ரிபியூனலுடைய வேலையவே அப்படியே நல்லிஃபை பண்ணிட்டு அதற்காக நடைபெற்ற போராட்டங்களை எல்லாம் ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டு மீண்டும் ஆரம்பித்த இடமான கர்நாடகத்திடம் தண்ணீர் கேட்டு பெற வேண்டும்ங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா இல்ல அதுல என்னன்னா இவங்க எலெக்ஷன் இப்ப 2021 எலெக்ஷன் அப்ப சொல்லிக்கிட்டாங்க பெருமைக்குரிய விஷயங்கள்ல காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்ட எடப்பாடியார். தீர்வு தான் கண்டுட்டியே, அப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ தான் தீர்வு கண்டுட்ட, கெசட்டில் போட்ட அம்மையார் சொல்ற இல்ல, அப்புறம் ஏன்டா இப்ப தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான்? அப்போ ட்ரிபியூனலோட வேலை என்ன? ட்ரிபியூனலை ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் ஏறி உட்கார்ந்து இருக்க பூதம் எது? அந்த பூதத்தை நோக்கி கேள்வி கேட்க வேண்டியது யாருடைய வேலை? அப்போ ட்ரிபியூனல் ஒன்றை அமைத்து விட்டோம் என்றால் அதை நோக்கி கேள்வி எழுப்பாமல் மீண்டும் இந்த பிரச்சனை தொடங்கிய புள்ளிக்கே கொண்டு போய் நிறுத்துவது என்பது இடையில் நடந்த அத்தனை போராட்டங்களையும் அசிங்கப்படுத்தும் வேலை. ஆமா. அப்ப அதற்காக போராடிய ஆட்கள் எல்லாம் எடப்பாடியுடைய இந்த அறிக்கையை கண்டிக்காமல் இதற்கு எந்த முணுமுணுப்புமே இல்லாம இருக்காங்கன்னா இது எங்க போய் சொல்றது? இவருக்கு பிஜேபி மேல பயமா இருக்கலாங்க, மோடி ஏத்து பேச முடியாம இருக்கலாம். இது ட்ரிபியூனல்ங்க, ட்ரிபியூனல் ஒழுங்கா வேலை செய்யணும்னு கூட சொல்ல பயமா இருக்காது இவருக்கு. அவ்வளவு பயமா இருந்தா நீங்க காவிரி பிரச்சனையை பத்தி ஏன் பேசுறீங்க? அதற்கு சம்பந்தமே இல்லாம கர்நாடகாட்ட காங்கிரஸை பற்றி பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வெயிட் பண்ணி பார்த்த காங்கிரஸ் வந்து எப்படியாவது கூட்டு வந்துருவேன்னு பார்த்த அதுக்கான கூறுபாடு தெரியல. உடனே பழையபடி பிஜேபி கூட 11ஆம் தேதி நட்டா வர்றப்ப ஏதாவது ஒரு பிஜேபிக்கு சார்பான விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் வலதுசாரிய கோவில்கள் அறநிலைத்துறை வெளியேற வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது. அந்த கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். கோயில் உரிமை அப்ப அழைக்கப்பட்டிருக்கிறாருங்கிற செய்தி வந்தோன்னே அதற்கு எதிர்ப்பாக பல்வேறு கருத்துக்கள் வர தொடங்கின. அவர் அந்த இதுலயும் காதுல சாட்ட துறமுருங்க வேற பேர் இருந்துச்சு. பைபிள்ல போய் பேசினானா என்னன்னு தெரியல. இந்த மேடையில் ஏறி அவர் பேசும்போது தனக்கு இப்படி வந்த எதிர்ப்பு, ஏன்னா ஜுடிஷியரிக்குள்ளேயே இப்படி பேசலாமா, இது என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ்னு அவங்களே வந்து ஒரு கையெழுத்து இயக்கம்ல ஏதோ நடத்தி நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இது அவருக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கா என்னன்னு தெரியல. அதை பற்றி தன்னுடைய பேச்சினிடையே அவர் குறிப்பிட்டிருக்கார். பாரஞ்சித்துடைய நிகழ்ச்சி, நீளம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நான் இருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது, ஓரமா உட்கார்ந்து ஒரு முக்காடை போட்டு பார்த்துட்டு வந்துருவேன். அப்பெல்லாம் யாருமே கேட்டதில்லை நான் ஏன் இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதனால தன்னிலை விளக்கம் அளிக்க நான் இப்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் மதுரையில பாரஞ்சித்தோட நீளம் அமைப்பினர் டேலாங் செமினார் நடத்தினாங்க. 2-3 செமினார் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு ஓரமா நான் எதிர்க்க யாருக்கும் தெரியாது, ஓரமா உட்காந்து நான் கேட்கறது வழக்கம் உண்டு. யாரும் பாரஞ்சித்தோட நீளம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீ போனன்னு யாரும் என்ன கேள்வி கேட்டதில்லை. அப்படி கேட்காத பொழுது ஸ்மார்ட் இவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தா மட்டும் ஏன் இந்த கேள்வியை விடுது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. எனக்கு ஐயா நீங்க தான் ஓரமா உட்கார்ந்து யாருக்குமே தெரியாம பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இல்ல ஒரு பொது நிகழ்ச்சியில யாரு வேணாலும் போய் பார்க்கலாமே. ஒரு காவல்துறையில வேலை பார்க்கற கூட போய் பார்க்கலாம். இல்ல வலதுசாரி அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதா இல்லையான இப்ப சுமந்த்ராமன் கூட இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கார். அவருடைய மனைவியே நீதிபதியாக இருந்து கொண்டே பார்ப்பன சங்கத்துல இது பண்ணியிருக்காங்க. அது தங்களுடைய சாதி சார்ந்த ஒரு இதுல போய் பெருமை ஏதோ பேசிட்டு வராங்கன்னு வச்சுக்கோம். இது குறிப்பாக அரசிடம் இருக்கக்கூடிய கோவில்களை தனியாருக்கு கொடுக்க வேண்டும், திருப்பி எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கை சம்பந்தமாக இவர் பேசுவது என்பது இதில் இருக்கக்கூடிய அபத்தத்தை தான் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. நாளைக்கு இது சம்பந்தமா ஒரு கேஸ் இவர்கிட்ட போச்சுன்னா அது எந்த இதுல என்ன லாஜிக்கல் இருக்குன்னு வேண்டாமா? அவரு கரெக்டா பாத்தீங்கன்னா அதை பத்தி அந்த 1/4 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த தலைப்பு கொட்டியே பேசல, ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்றாரு. ஒரு ஜேசி ஆன ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போற இடத்துல ஏன் ராமானுஜர் எல்லாம் எழுந்தருளை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பெருமாள் வரும்போது ராமானுஜரை கொண்டு வர மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லை வழக்கப்படி ஆண்டாள் தான் வருவா, ராமானுஜரை கொண்டு வர வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது சரியாக இருக்காது, ராமானுஜர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி. சக நீதிபதியை போட்டு கொடுக்குறாரு. உடனே ஜேசி உத்தரவு போடுறாரு. அது வரைக்கும் இருந்த வழக்கத்தை மாற்றி இனிமேல் ராமானுஜரையும் பெருமாள் வரும்பொழுது அந்த வரக்கூடிய அந்த இதில் ஆண்டாள் வரும்பொழுது ராமானுஜரையும் எழுந்தருளை செய்ய வேண்டும் அப்படின்னு ஜேசி உத்தரவு போடுறாரு. இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத உமா ஆனந்தன்ஜி கேட்டுக்குங்க. எந்த உமா ஆனந்தன்? மேப்படி பிஜேபி ஒரே ஒரு கவுன்சிலர் உமானந்தி கேட்டுக்கங்கன்னு சொல்லி காதில் போட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். அந்த 1/4 மணி நேரம் ஸ்பீச்சில் அவர் சொன்ன கோயில் பற்றியான விஷயத்தில் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறாரு.
மிக முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது, யாருமே கண்டுக்கல, இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சுமந்த்ராமனுடைய ஸ்பீச் வந்து அதுல மிக முக்கியமானது. இனிமேல் கூப்பிட மாட்டாங்க சுமந்த்ராமனை. சுமந்த்ராமன் அங்க என்ன பேசினார்னா, அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால், அரசாங்கம் ஒன்றை நிர்வாகம் செய்தால் இந்தியாவில் எல்லா துறைகளிலும் ஊழல் இருப்பது போலவே இதிலும் ஊழல் இருக்கும். கோவில்கள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்று இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களோடும் நான் உடன்படுகிறேன். இங்கு ஊழல் செய்யப்படுகிறது, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வுன்னு உங்ககிட்ட என்ன இருக்கு? நான் ஒரு மருத்துவர், நான் மருத்துவத்துல மெயினா ஒண்ணு இருக்கு, நோயை விட அதற்கு கொடுக்கப்படும் மருந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பது நவீன மருத்துவத்துடைய பேஸ்லைன். இப்போ கோவில்களிலிருந்து அரசை வெளியேற்றிவிட்டால் யாரிடம் கொடுப்பீர்கள்? அதற்கு மாற்றாக வரக்கூடியவர்கள் இதைவிட மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்தால் என்ன ஆவதுன்னு அவர் வந்து உடைத்து பேசுவார். ஏற்பாட்டாளர் காதுல எல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மைண்ட் வைஸ் கேட்டிருக்கோம். அடங்க முன்ன போய் கூப்பிட்டேனடான்னு ஆயிட்டானுங்க, அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டானுங்க. இது வந்து பப்ளிக் அப்பீஸ் பண்றதுக்காக நான் வரல, இந்த ஆடியன்ஸ் இதை ரசிக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனாலும் நான் இதை கேட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை தான் பேசிவிட்டு போயிருக்கார். நீங்கள் இப்படி வந்து தனியார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, முதலில் கோவில் ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் வருவாங்க, அதில் எவ்வளவு பணம் இருக்குதுங்கிறத பொறுத்து பின்னாடியே அரசியல்வாதிகள் எல்லாரும் வருவாங்க, நானும் ஹிந்து தான் சொல்லுவாங்க. கடைசியில் இப்போது இருப்பதை விட மிக மோசமான ஊழலுக்கு அது கொண்டு போய் அந்த காலம் மாதிரிலாம் வந்து டே மானசாமி எங்கடா போறேன்னு 13 வயசு பையன் கூப்பிட்டா ஒரு மானசாமி வந்து 50 வயசு மானசாமி கேட்டுட்டு போற காலம் இல்லடா, திருப்பி தூக்கி போட்டு வயசு தூக்கி போட்டு மிதிக்கிற காலம்டான்னு அவர் உணர்த்திட்டு போறாரு. சொல்றாரு. அவர் சொல்ல வேண்டிய விஷயம், ஊழலை தடுக்க முடியாது, தனிநபர்களிடம் ஒப்படைத்தால் அங்கு ஊழல் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை பூஜை கூட நடக்கிறதுக்கு வழி இல்லாத ஏழை கோயில்கள் பல இருக்கின்றன. இவ்வளவு கோவில் மீது பிரியம் கொண்ட ஆட்கள் யாருமே அங்கு போவதில்லை. எல்லாருடைய கண்ணும் ஸ்ரீரங்கத்திலே இருந்தா அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறதான் சுமந்த்ராமன் கேட்கிறார். அதாவது இந்த கோவில்கள் எல்லாம் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே கொடுக்கப்பட்டால் எல்லோரும் நேர்மையாக இந்த கோயில்களை நிர்வகிப்பாங்க. நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அயோக்கியர்களும் இருக்கிறார்கள். அண்ட் என்ன நடக்கும்னா, திரு ரமேஷ் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு இல்லை. அந்த கோவில்களுக்கு பிரச்சனை வராது, ஏன்னா யாருமே அது பக்கம் போக மாட்டாங்க. பணம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போட்டி வரும். சுமந்த்ராமன் ஏன் இவ்வளவு நியாயமாக இதை பேசுறாருன்னா, பார்ப்பனர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சதவீதத்துக்கு ஒரு கூறு உண்டு, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கோம். அதாவது 2000 வருடம் திருடி தின்னுட்டு இருந்தோம், திருடி சொகுசை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அவனுக்கு சொரணை வந்து, டேய் நீ திருடிட்டு இருக்க, இவ்வளவுதான் உனக்கு, இவ்வளவுதான் லிமிட்னு சமுத்திரக்கனி சொல்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ல நிறுத்திட்டு சாரி பாஸ் அப்படின்ட்டு சிவனேன்னு உட்கார்ந்துக்கிறது என்பது அதுவரைக்கும் சுருட்டியதை பாதுகாப்பதற்கான வழி. அதை விட்டுப்புட்டு திடீர்னு ஒரு கொஞ்சம் காத்து நம்ம பக்கம் அடிக்குதுன்னு மறுபடியும் அவனை போனோம்னா, வெவ்வேறு நாடுகளில் இது மாதிரி செய்தவர்களுக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் நடக்கும், கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஒரு சின்ன சதவீதம் தான் அவர்கள், ஆனால் அவர்களுக்கு தெரிகிறது நாம எல்லாம் மீறி போறோம் இந்த இடத்தில். அப்ப அவர் இன்னொன்னு சொல்றார், எல்லாத்திலும் ரெஃபர்மேஷன் எப்பவுமே நடந்துட்டு தானே இருக்கு. இந்து மதத்தில் இதுக்கு முன்னாடி ரெஃபர்மேஷன் நடந்தது இல்லையா? ஒரு மறுமலர்ச்சி எல்லாத்துக்கும் அவசியம் தானே. இப்ப மட்டும் ஆகமோ அது இதுன்னு சொல்ற, சதியை நிறுத்தினார்கள், நல்லதுன்னு தானே ஒத்துக்கிட்டோம். குழந்தை திருமணத்தை அரசாங்கம் தடை செய்து, நல்லதுன்னு தானே ஒத்துக்கிட்டோம். அது மாதிரி கோவிலில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உரிய உரிமைகளையும் கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். ஏன் இந்த கோவிலை வந்து நமக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. நம்ம ஓவரா போனோம்னா பெரியார் இல்லைன்னு நினைக்காதீங்க, அதுக்கு அந்த இடத்துக்கு தள்ளாதீங்க, இன்னைக்கெல்லாம் ரொம்ப விவரமா இருக்கானுங்க அப்படிங்கறத அவர் வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இது எத்தனை பேருக்கு அங்க இருக்கவனுக்கு புரியும் தெரியல. கைதட்டாம அமைதியா இருக்கிறவன பார்த்தா அவனுங்க எவனுமே இந்த பேச்சை ரசிக்கல. ஏன் ரசிக்கிறது இல்லைன்னா, ஒன்றியத்தில் பாஜக ரஜினி படம் பார்க்க வந்துட்டு கமல் படம் ஓடிச்சுனா எப்படி உட்காந்துருப்பாங்களோ அது மாதிரி உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே எதையும் மறுபடியும் பழைய காலத்துக்கு, அதாவது ராஜாராணி காலத்தில் செய்ததெல்லாம் செய்யலாம், ஏன் போய் தான் பார்ப்போமே எவன் கேட்பாங்கிற ஒரு நினைப்பு வருகிறது. ஆனால் நிதர்சனம் புரிந்த சுமந்து மாதிரியான நூலிபான்கள், டே ஓவரா போவேனா அடிச்சு விடுவானுங்கடா அப்படிங்கிறத எச்சரிப்பதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான பார்வை. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசலாம்.